ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ரெட்டு தான், சுத்த அடி ரத்தாறு ஓடிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோ 4% டவுனு. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து 72,531 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 2,832 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 1,887 பாயிண்ட்ஸ் காலி, 49,614 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி 50 4% நெகட்டிவ், 915 பாயிண்ட்ஸில் நெகட்டிவில் இருக்குது. 21,988 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாமே ஒரு 1.5% to 3% நெகட்டிவில் இருக்குது. பட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு மரண அடி வாங்கினாங்க. இப்போ கொஞ்சம் ரிகவர் ஆகி ட்ரேட் ஆகுது. இது போக பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஒரு 3% to 3.5% நெகட்டிவில் இருக்குது. கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் 4.5% மார்க்கெட்டில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ரத்த அறுப்போடு தூக்கி போட்டு சாத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கிராஷில் நான் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கினேன். அதில் ஒன்று தான் நாட்கோ ஃபார்மா வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலி 4% நெகட்டிவில் இருக்கும்போது வாங்கினேன். 754 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வச்சு 754.95 ருபீஸில் ஒரு 5 ஷேர் வாங்கினேன். அது போக சவுத் இந்தியன் பேங்க் 22.53 காசில் 79 ஷேர் வாங்கினேன். டாக்டர் ரெட்டி லேபார்ட்ரிஸ் 1074 ரூபா வச்சு 5 ஷேர் வாங்கினேன். டாடா மோட்டார்ஸ் 547.90 காசு அந்த ரேஞ்சில் ஒரு 5 ஷேர் வாங்கினேன். இது போக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 55.81 காசில் 22 ஷேர். நாட்கோ ஃபார்மா சொல்லிட்டேன். ஜான்சன் ஃபார்மா 93 காசில் ஒரு 30 ஷேர் வாங்கினேன். டோட்டலாக இதோட வேல்யூ வந்து 14,938 ரூபா வந்துச்சு. நான் ஆட் பண்ணது 15,000 ரூபா. அப்போ கணக்குக்கு பார்த்துக்கோங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா 62 ருபீஸ், அதாவது 62 ரூபா வந்து எனக்கு சார்ஜ் போட்டிருக்காங்க. 14,938 ரூபா அந்த மொத்தம் நான் வாங்கினதோட வேல்யூ. ரிமைனிங் 62 ரூபா எனக்கு சார்ஜஸ் ஆட்டு போச்சு. ஸோ ஓவர்லாட் இது வந்து நான் ஏஞ்சல் ஒன்றில் தான் வாங்கினேன். இன்றைக்கி மார்க்கெட் கிராஷில் நான் யூஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான ஸ்டாக்ஸை நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், இதுவும் இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. 443 ரூபா சம்திங் போனது. இப்போ 470 மேலே ட்ரேட் ஆகுது கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களோட இந்தியன் ஆப்ரேஷனல் பிஸ்னஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்தியன் ஆப்ரேஷனில் மட்டுமே ரெவன்யூ க்ரோத் 39% அதிகரிச்சிருக்குது. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ க்ரோத்னு பார்த்தீங்கன்னா 37% அதிகரிச்சிருக்குது. 25 கல்யாண் ஷோரூம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ரெவன்யூ க்ரோத் 24% இருக்குது. அவங்களோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஜுவல்லரி பிளாட்ஃபார்மாக அந்த கேண்டீர் அது வந்து பார்த்தீங்கன்னா டீ க்ரோத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 22% அந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ. அது மட்டும் இல்லாமல் 14 கேண்டீர் ஷோரூம் இந்த Q4 லான்ச் பண்ணியிருக்காங்க. March 31, 2025 அந்த குவார்ட்டர்ஸ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷோரூம் 388 இருக்குது மிடில் ஈஸ்ட்டை சேர்த்து. கல்யாண் இந்தியாவில் வந்து 278, மிடில் ஈஸ்ட் இந்தியாவில் 36, கல்யாண் USA 1, கேண்டீரில் 73 ஷோரூம். ஃபினான்ஷியல் 26ல் 170 ஷோரூம் நாங்கள் ஓப்பன் பண்ண இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 5% நெகட்டிவ் போச்சு. இப்போ கொஞ்சம் ரிகவர் ஆகி ஒரு 1% to 2% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுறாங்க. ஸ்டில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தேன். ஸோ ஐடி செக்டாரும் இன்றைக்கி அடியில் மிஞ்சலை. ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 6% நெகட்டிவில் இருக்குது, 1339 ரூபா. இன்ஃபோசிஸ் 1381 ரூபாவில் ட்ரேட் ஆகுது, அதுவும் 5% மேலே நெகட்டிவில் தான் இருக்குது. டெக் மஹிந்திராவும் 1260 ரூபாவில் இருக்குது, 5% நெகட்டிவில் தான் இருக்குது. டிசிஎஸ் 5%, விப்ரோ 4% நெகட்டிவில் இருக்குது. ஸோ விப்ரோ வந்து 233 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துச்சு. ஆக்சுவலி ஐடி கம்பெனிஸோட வேல்யூஷன் எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஹெச்எல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, அடுத்தது இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 P ரேஷியோ கிட்ட வந்தாச்சு. இன்ஃபோசிஸ் 20 P ரேஷியோ இருக்குது, 1375 கிட்ட வந்தாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1333 ரூபா, 21 ரூபா இருக்குது, 21 இருக்குது P ரேஷியோ. விப்ரோ 237, 20 தான் இருக்குது P ரேஷியோ. பட் டெக் மஹிந்திரா அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. டிசிஎஸ் 23 இருக்குது. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஐடி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கிறேன். மேபி ரிசல்ட்ஸில் ஃப்ளாட்டாக வருது, இல்லை ஒரு அடி விழுது அப்படிங்கிற பட்சத்தில் ஐடி ஸ்டாக்ஸும் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்போ ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கிறேன். ஏப்ரல் 10 டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஆக்சுவலி இந்த ஸ்டாக் இன்னைக்கு மரண அடி விழுந்துச்சு. மார்க்கெட்டில் 18% வரைக்கும் கீழே போனாங்க. 4,488 ரூபா. இப்போ வந்து 4,640 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களும் Q4 பிஸ்னஸ் அப்டேட்டாக சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டும் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு மட்டுமே அவங்களோட வேல்யூஷன் வந்து ஒரே நாளில் மார்க்கெட் கேப்லேஷன் 30,000 கோடி ஷட்டட், விச் மீன்ஸ் 30,000 கோடி காலியாக இருக்குது ஒரே நாளில் ட்ரெண்டுக்கு. ட்ரெண்டோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாத பேசிஸில் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட Q4 ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 25 ரெவன்யூ க்ரோத்தோட
குறைவாக வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லை. அப்படி நல்லா இருந்த கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கே 5% அடி விழுந்திருக்குது, இவங்களுக்கும் தர்ம அடி விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிஎல் இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட், ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ஐஜிஎல் இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் சிஎன்ஜி ப்ரைஸ் கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு ஒரு கேஜிக்கு வந்து ₹1 ₹3 வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி வந்து 9 monthஸில் இதான் ஃபஸ்ட் டைம் ₹1 பர் கேஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ் 70% ஆஃப் த டோட்டல் சேல்ஸ் வந்து டெல்லியிலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் வந்து டெல்லியில் ₹76.09 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இந்தியா அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் தான் இருந்துச்சு. ஆயில் ப்ரைஸஸ் வந்து கண்டினியூஸாக கீழே விழுந்திருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி ஒரு 300% கிட்ட விழுந்துச்சு. 4 இயர் லோக்கு வந்துடுச்சு. $63.21 பெர் பேரலுக்கு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே விழுந்திருக்குது ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இந்தியா. இதனால ஃபோக்கஸில் இருக்கும். இன்றைக்கி இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தேன். கெயில் 6% மேலே காலி, ஐஜிஎல் 5% மேலே காலி, அடுத்தது ஓஎன்ஜிசியும் 3.5% மேலே விழுந்துருந்துச்சு. பெட்ரோநெட் எல்என்ஜி 3.5% நெகட்டிவில் இருக்குது. என்டிபிசி 2.5% நெகட்டிவில் இருக்குது. பவர் கிரிட் வந்து 1.5% நெகட்டிவில் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோநெட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. அது போக என்டிபிசி ஃபோக்கஸ் பண்ணுறேன். கெயில், ஐஜிஎல் இதெல்லாம் இப்போதைக்கு நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். என்னோடய ஃபோக்கஸ் வந்து என்டிபிசி அண்ட் பெட்ரோநெட் தான் அந்த செக்டாரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ, இவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் வந்து இவி மாடல்ஸில் 15 மாடல்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் 27 வந்து 1 மில்லியன் சேல்ஸை வந்து டார்கெட் பண்ணுறோம். அதாவது 1 மில்லியன் ப்ரொடியூசிங் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாடல் 2027 எங்கள்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆனுவலி வந்து 1 மில்லியன் ப்ரொடக்ஷனை நாங்கள் டச் பண்ணுவோம். இவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான், சைனா இங்கெல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து யூஎஸ், தாய்லாந்து, அர்ஜென்டினா இங்கேயும் நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து டொயோட்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டது அப்புறம் வந்து சைமன்ஸ் லிமிட்டடோட ஸ்டாக் ப்ரைஸ் என்ன அப்புறம் 50% காலியாக இருக்குது. 2450 வரைக்கும் போனாங்க. இப்போ 3013 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா குப்புனி கொஞ்சம் ஏறி இருக்குது. அது வந்து அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணாங்க, அதனால தான் அவங்களுக்கு அப்படி காட்டும். இனி வந்து சைமன்ஸில் வந்து இன்னொரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். சைமன்ஸ் இன்றைக்கி விழுந்ததுக்கு ரீசன் வந்து அவங்க அந்த பிஸ்னஸ் டிமர்ஜர் ஸ்பின் ஆஃப், அது நேற்று நான் ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் இருக்கும்ன்ட்டு சண்டே நைட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சைமன்ஸ் வந்து டிமர்ஜர் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் தான் இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50% நெகட்டிவ்னு உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அசோக் லேலாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட் இந்தியன் பேங்க்கு கூட போடுறோம். எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட அந்த ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த செக்மெண்ட்டில், மிட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டியது அந்த ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இந்தியன் பேங்க் கூட தான் ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. 5880 பிரான்ச்சஸ் இந்தியன் பேங்குக்கு நெட்வொர்க் இருக்குது. ஸோ இவங்களுக்கு கூட போடுறாங்க. இது 2 கம்பெனிஸ்க்குமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க், சிமெண்ட், ரியாலிட்டி, கன்சூமர், ஃபார்மா, எனர்ஜி, பேங்கிங், சர்வீஸ், டெக்னாலஜி எல்லாமே அடி தான். மறுநாட்டி எங்கே விழுந்துன்னா மெட்டலில் 6% மேலே விழுந்துருந்துச்சு. நான் மெட்டல் எடுத்து பார்க்கும்போது டாடா ஸ்டீல் 9% கிட்ட விழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த அடி விழுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு 20,000 கோடி டேக்ஸ் வேவியர் வந்துருந்துச்சு. ஒரு ஸ்டீல் கம்பெனி அக்யூசிஷன் ஃபினான்ஷியல் 19 to 20 அந்த காலகட்டத்தில் உள்ளது. அதை நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். அது போக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 7% விழுந்துருந்துச்சு. செயில், ஹிண்டால்கோ, என்எம்டிசி இது எல்லாமே 6% மேலே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் இது யூகேலேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்த ஜகுவார் லேண்ட் ரோவர் லக்ஸரி கார் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதை இப்போதைக்கு பாஸ் பண்ணுறாங்க டெம்பரவரியாட்டு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் 545 வரைக்கும் போச்சு. இப்போ 564 ட்ரேட் ஆகுது டாடா மோட்டார்ஸ். நான் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணேன். அது வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ டாடா மோட்டார்ஸும் இன்றைக்கி 9% விழுந்துச்சு. இப்போ 564 ட்ரேட் ஆகுது. இது போக ஹீரோ மோட்டார் காப் அதுவும் 4.5% விழுந்திருந்தாங்க. ஸோ ஹீரோ மோட்டார் காப்பில் நான் வந்து ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வச்சுருக்கிறேன். ஸோ ஹீரோ மோட்டார் காப்பும் என்னோட வாட்ச் லிஸ்ட் ரேடாரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 7% விழுந்துச்சு. 1114 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52-week லோ டச் பண்ணிச்சு. இப்போ 1150 ட்ரேட் ஆகுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வர நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் இவங்களுக்கு ஆயில் செக்டாரில் அடி வாங்கும். ரீட்டைல் அண்ட் ஜியோ வந்து நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட கணிப்பு அதுதான். மேபி ஆயில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தாலுமே அந்த பிஸ்னஸ் அந்த 2 செக்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் ரிலையன்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அடுத்தது மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் 9% காலி.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபர் ஃபார் சேலில் 3.83% சம்திங் சொன்னாங்க. இப்போ அடிஷ்னலாக நாங்கள் ஒரு 1.18% வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் அந்த பேசிஸில். அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் விழுந்திருக்குது. இந்த மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கவர்மெண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் எக்ஸ்ட்ரா 1% மேலே டைல்யூட் பண்ணுறதுனால விழுந்திருக்கு. கிளென்மார்க் ஃபார்மா அனுராக் மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ரோலுக்கு கொண்டு வராங்க. பிரசிடென்ட் ரோலுக்கு வந்து இவரை வந்து கொண்டு வராங்க. இவருக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த அனுராக் மந்திரிக்கு வந்து 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்லேருந்து இவர் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இவங்களும் இன்னைக்கு 5% விழுந்திருந்தாங்க. இந்த PLI ஸ்கீம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது போல். ஐ திங்க் ஒரு 5 crores கிட்ட இவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது போல். 5.93 crores இவங்களுக்கு இந்த PLI இன்சென்டிவ் ஸ்கீமில் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பட் இன்னைக்கு வந்து 5% கீழே தான் விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் சேல்ஸுக்கான, அதாவது டூ வீலர் மார்க்கெட்டுக்கான மார்க்கெட் ஷேர் இந்த ஃபினான்ஷியல் 25ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ மோட்டார் காப் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோ மோட்டார் காப்புக்கு 30.79%லேருந்து இப்போ 28.84% குறைஞ்சிருக்கு. ஹோண்டாக்கு 23.36%லேருந்து 25.37% அதிகரிச்சிருக்கு. டிவிஎஸ்க்கு 16.93%லேருந்து 17.49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோவுக்கு 12.03%லேருந்து 11.41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுசுகிக்கு 4.84%லேருந்து 5.20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ராயல் என்ஃபீல்டுக்கு 4.47%லேருந்து 4.47% இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்புக்கு சேல்ஸு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹோண்டாக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோவுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுசுகிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ராயல் என்ஃபீல்டுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்கிறது டோட்டல் ஃபினான்ஷியல் 25க்கான மார்க்கெட் ஷேர் அண்ட் சேல்ஸ் அப்டேட்டை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் எஸ் பேங்க். இதில் வந்து அவங்க வந்து 2 ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. ப்ளஸ் வந்து சில ரீஷஃப்லாம் அவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் நடக்குது. இப்போ எஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூவேஷனில் MUFG, அதாவது அந்த மிட்சுபிஷி ஃபினான்ஷியல் குரூப்பு ஜப்பானை சேர்ந்தது, அவங்க ஒரு $6.527 billion வேல்யூஷனில் எஸ் பேங்கில் SBI கிட்ட இருந்து ஸ்டேக் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் சொல்கிறாங்க. நியர்லி 23.98% ஸ்டேக்கு. இது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு தெரில. மேபி சோர்ஸஸ் வச்சு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஸோ SBI இருக்க ஸ்டேக்கை இவங்க வாங்க போகிறதா தெரியுது. இது எஸ் பேங்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாட்டாவோட பிக் பாஸ்கெட்டு, அடுத்தது 1mg, இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்ட்டில் இருக்கிறாங்க. அதுக்கு வேண்டி ஒரு $1.3 billion கேஷை இன்க்ரீஸ் பண்ணி இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் இவங்களை வந்து இன்னும் கொண்டு போகணும். அதே மாதிரி 1mg அது வந்து ஹெல்த் கேர் சர்வீஸில் வந்து இன்னும் அவங்கள க்ரோத் பாதையில் கொண்டு போகிறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இது வந்து 2 கம்பெனியுமே, பிக் பாஸ்கெட்டும் சரி இந்த 1mg ரெண்டுமே இவங்களுக்கு டிஜிட்டல் அசெட்டாக இருக்குது. குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இவங்க வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஒரு $1.3 billion ரைஸ் பண்ணி இதை இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு போகணும். ஜெப்டோ, பிளிங்கிட் இது மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் காம்படிஷனாக கொண்டு போகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இது டாடா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஜிண்டால் பவர், ஜிசெக் கம்பெனிஸு 7 இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அப்பர்வா தெர்மல் ப்ராஜெக்ட் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 1320 மெகாவாட் கொண்டுள்ள அந்த வேல்யூவை 4000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாமே காம்படிஷனில் இருக்கிறாங்க. அடுத்தது JSW பவர், NTPC இவங்களும் இருக்கிறாங்க போல். இது வந்து அப்பர்வா தெர்மல் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் 2000 வருஷத்துலேருந்து, அதாவது 2000 வருஷத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நிக்கின் காமத் CEO ஆஃப் ஜீரோதா இவர் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு வந்து அந்த வருஷத்துலேருந்து 2027% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1470% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோல்டு வந்து மார்க்கெட் வந்து டவுன் போனாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, பட் கோல்டு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கோல்டு தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா வந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓசிமெரித்ரிம் டேப்லெட்ஸ் 40mg 80mg வேரியேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் செல் லங் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறது, அதை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ்ட்ராசெனகாக ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்போட அப்டேட்ஸ்னால தான் அந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி இப்படி ஆயிருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணேன், அடுத்தது எப்போ ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோலேயே அப்பப்போ சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை சொன்னேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேரிஃப் ரிலேட்டட் அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா வந்து இன்னுமே ரியாக்ட் பண்ணல ட்ரம்போட நடவடிக்கைகளுக்கு. இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம், சமரச பேச்சுவார்த்தையில், அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வியட்நாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா
அவங்களும் சரண்டர் ஆகிட்டாங்க. அதாவது யூஎஸ்க்கு எதிராக இருந்த டேரிஃப் எல்லாமே வியட்நாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து 46% டேரிஃப் போட்டதுனால அவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வியட்நாமுக்கு எகென்ஸ்டான டேக்ஸை இனி ட்ரம்ப் ரிமூவ் பண்ண சான்சஸ் இருக்குது. அடுத்தது அமுல் வந்து ஃபினான்ஷியல் 26ல் 1 lakh crore ரெவன்யூ மைல் ஸ்டோனை நாங்கள் டச் பண்ணோம். 10% அப்படிங்கிற க்ரோத்தை எதிர்பார்க்குறோன்னு சொல்லி அமுல் தரப்புல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 1 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிலேஷனாக லாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டிசிஎஸ் 7%, டாடா ஸ்டீல் 12%, டாடா மோட்டார்ஸும் 12% விழுந்திருக்குது. ட்ரெண்ட் 18% விழுந்துறதுனால 1 லட்சம் கோடி கிட்ட மார்க்கெட் கேபிலேஷன் 6 டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்ச் 2020 அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டவுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.